ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளோட கேரளா கெஸிங் சேனல். திரும்ப நம்மளோட சேனலில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இன்றைக்கி வெற்றி அடைஞ்ச என்னோடய நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நேற்று ஒரு க்ளூ கொடுத்துருந்தோம். அந்த க்ளூ அப்படியே காப்பி ரிசல்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நம்ம கொடுத்துருந்ததில் ஏபிசி கொடுத்துருந்தோம், ஆல்போர்டு எல்லாமே நம்ம கெஸிங் கொடுத்துருந்தோம். ரிசல்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 5087 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. நான் நேற்று சொன்ன இந்த மாதிரி 50 அப்படிங்கிறது வந்து ஏபியில் வரும். இல்லை நீங்கள் பி போர்டில் இருக்கிறத ஏ போர்டாகவும் ஏ போர்டில் இருக்கிறத பி போர்டாகவும் மாற்றி போட்டு கெஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். நம்ம இன்றைக்கி ரிசல்ட் படி பார்த்திங்கன்னா 087 நான் பிசியில் கொடுத்துருந்தது 08 அப்படிங்கிறது ஏபியில் அப்படியே பாஸ் ஆகிருக்கு நண்பர்கள். சரிங்களா? மற்றபடி இந்த 3க்கு 7 அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த 08 அப்படிங்கிறது ஏபி அதில் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 750 3 நம்பருமே ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு நண்பர்கள். சரிங்களா? வெற்றி அடைஞ்ச என்னோடய நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சொல்லியிருந்த மாதிரி நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா 29/12/2024 விண்மீன் 754வது ட்ராவில் நான் சொல்லியிருந்த மாதிரி 750 அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதாவது ரிசல்ட் படி இருக்குது 54/77 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரிசல்ட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருந்தோம். சரிங்களா? அந்த 54க்கு 37/50 அப்படிங்கிறது ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 77க்கு 50 அப்படிங்கிறது நம்ம கெஸிங்கில் சொல்லியிருந்தோம். அந்த 50 தான் இந்த 7க்கு 5 அந்த பி போர்டில் இந்த 7க்கு 0 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். ஆனால் ரிசல்ட் படி பார்த்தீங்கன்னா 0வும் 8ம் இந்த சி போர்டில் இருக்க 8 பி போர்டிலையும் பி போர்டில் 0 கொடுத்துருந்து ஏ போர்டு அப்படியே மாறி பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. சரிங்களா? தொடர் முயற்சி பண்ணுவோம். அடுத்தது ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். ஸ்ட்ராங் போயில் வந்து 970 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். இதில் 70 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கில் வந்து நம்ம கொடுத்துருந்த நம்பரில் ஓரளவுக்கு கெஸிங்கில் இருக்குது. அதே மாதிரி பிசியில் பார்த்திங்கன்னா 08 அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன். இது ஆனால் ஏபி அப்படி அதில் வந்து அந்த போர்டில் பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. சரிங்களா? இருந்தாலும் தொடர் முயற்சி தான், கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் 0 வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. இந்த சி போர்டில் நான் கொடுத்த 8ங்கிறது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நெருங்கிட்டோம், ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் எதுவும் வருத்தப்பட வேணாம். அடுத்த கெஸ்ஸிங் ஒரு அருமையான கெஸ்ஸிங் தான். அதுக்கு ஒரு க்ளூவோடு அதையும் நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் கொடுக்குற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம கொடுக்குற ட்ரிக்ஸு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கும்போது மறக்காமல் லைக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. சரிங்களா? நாளைக்கு 21/2/2024 50/50 085 அதுக்குரிய கெஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 50/87 அப்படிங்கிறது இன்றைக்கி ரிசல்ட்டு. இதை வச்சு நம்ம வந்து கெஸிங்கில் எப்படி எந்தெந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 0 அப்படிங்கிறது இன்றைக்கி பாஸ் ஆன நம்பரு. இந்த 0வுக்கு நான் கொடுக்குற நம்பர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதே மாதிரி நாளைக்கும் அதிகபட்சம் டபுள் நம்பர்ஸுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. அதையும் நீங்கள் மனசில் வச்சு ப்ளே பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசியில் ஒரு சின்ன க்ளூ ஒன்று கொடுத்துட்றேன். அதை வச்சும் நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் ஜஸ்ட்டு ஒரு செட்டு மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தாலும் சரி, இல்லை ஒரே ஒரு சிங்கிள் செட்டு மட்டும் தனியாக அந்த ஏபிசி மட்டும் ஒரே ஒரு நம்பர் அதில் போட்டு ப்ளே பண்ணாலும் சரி, அதுக்கும் நான் அந்த வீடியோ கடைசியில் அது எங்கேருந்து அந்த க்ளூ எடுத்தேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதனால் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துடலாம். ஏபோர்டை பொறுத்த வரைக்கும் 0 இன்றைக்கி பாஸ் ஆன நம்பர் 0க்கு வந்து எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு 5 அப்படிங்கிறது வரது வாய்ப்பு இருக்குது. இது எங்கேருந்து இந்த நம்பர் எடுத்து அப்படின்னு கேட்டால் ரிசல்ட்டில் தான் எடுத்திருக்கேன். நான் வேறு எந்த மெத்தடுமே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம சொல்கிறது தான். இதில் நம்மளுக்கு ரிசல்ட்டில் வந்து ஓரளவுக்கு ஒரு நாள் மேட்ச் ஆகும். நான் சொன்ன மாதிரி அன்றைக்கி விண்மீனில் வந்து கொடுத்துருந்த ரிசல்ட் மேட்சிங்கில் தான் அப்படி போர்டு மாதிரி அப்படியே பாஸ் ஆகிருக்கு. அதனால் அந்த ட்ரிக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். வேறு நான் கால்குலேஷன் மெத்தட், பவர் மெத்தட் இதுலேயுமே இல்லை. அது அந்த மாதிரி கெஸிங் நான் எதுவுமே எடுக்கலை. சரிங்களா? 0வுக்கு வந்து 5 அப்படிங்கிறதும் அதே மாதிரி 0வுக்கு 2, 0வுக்கு வந்து 9 உங்களோட கெஸிங்கில் இந்த நம்பர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி பார்த்து கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? 0க்கு எடுத்த நம்பர்ஸ் ஏ போர்டில் 5, 2, 9 அப்படிங்கிற எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பாஸ் ஆன நம்பர் பார்த்திங்கன்னா 8. இந்த 8க்கு நாளைக்கு 1 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 1 நான் ஸ்ட்ராங்கான நம்பரும் தனியாக கொடுத்துட்றேன். அதையும் நீங்கள் வந்து உங்களோட கெஸிங்கில் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நீங்கள் பாக்ஸில் போட்டு பார்த்தாலும் ப்ளே பண்ணலாம். 0 அதுக்கு வந்து நம்ம கொடுத்தாச்சு. பி போர்டில் வந்து அந்த 8க்கு வந்து 1, அதே மாதிரி 3, 5 நாளைக்கு
ஏபியில் டபுள் நம்பர்ஸு இல்லை பிசியில் டபுள் நம்பர் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு க்ளூ அடிச்சுங்க. க்ளூ நம்பர் 1 இதை வந்து நீங்கள் உங்களோட கெஸ்ஸிங்கில் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 3 5, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5 2 9. சரி, சி போர்டில் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7க்கு நாளைக்கு வந்து, ஏன்னா ரிசல்ட்டில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ஒரு உதாரணத்துக்கு 5 வந்துச்சுன்னா ஒரு நம்பர் இறக்கி 4 வருது. ஸோ அந்த இடத்துல வந்து நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 0 பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 7க்கு 0 வரலாம், இல்லை 7க்கு 8 வரலாம், இல்லை 7க்கு 4 வரலாம். உங்களோட கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பாருங்கள். சிம்பிளாக கொடுத்துருக்கேன் நண்பர்களே. நம்ம இதில் எதுவும் குழப்பிக்க வேணாம். இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு இதை வச்சு ஒரு வருஷத்துக்குரிய ஒரு 2 வருஷத்துக்குரிய ரிசல்ட்டே நான் ஒரு தடவை கெஸ் பண்ணியிருக்கேன். நான் மிஷின் நம்பரை மேட்ச் பண்ணவே இல்லை. மிஷின் நம்பரை மேட்ச் பண்ணி அவசரப்பட்டு அதில் ப்ளே பண்ணும்போது நிறைய லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மிஷின் நம்பரும் நான் மேட்ச் பண்ணலை. மிஷின் நம்பரை வச்சு நம்ம ஒரு சில இதில் கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் எப்படின்னா பவர் நம்பர் வச்சு கெஸ் பண்ணி பவர் நம்பரில் போட்டு வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு ரிஸ்க் வேண்டாமே அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். அதனால் இதில் வந்து லிமிட்டடாக ப்ளே பண்ணுங்கள், ரொம்ப அதிகபட்சமான எதுவும் வேணாம். அதே மாதிரி நான் சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். இந்த ரிசல்ட்டை வச்சு நான் கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். அது எங்கேருந்து எடுத்திருக்கேன், 2 வருஷத்தில் இருக்க ரிசல்ட்டை ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? அதனால் அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஸ்ட்ராங்கான நம்பர் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டில் நான் திரும்ப சொல்கிறேன் 5க்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் 5 2 3 8 ஆல் போர்டில் 5 2 3 8 அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதையும் ஒரு தடவை செக் பண்ணிங்க. எல்லா போர்ட்லேயும் இந்த இதையும் ஒரு தடவைக்கு இந்த அளவுக்கு இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காம வச்சுங்க. இதுலேருந்து நம்பர் எடுக்கல, நான் ஓவராலே நான் வந்து ஜஸ்ட்டு அந்த ரிசல்ட்டில் வச்சு ஆல் போர்டும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் கட் நம்பர் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துறோம். கட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கட் நம்பர் வந்து 0, அடுத்து 2 8. கட் நம்பர் வந்து 0 2 8. இதையும் கொஞ்சம் உங்களோட இதில் வந்து கெஸ்ஸிங்கில் வச்சு ப்ளே பண்ணுங்கள். கொஞ்சம் பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. சரிங்களா? ஸோ ஸ்ட்ராங் நம்பர் அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன். ஸ்ட்ராங்காக வர்றது அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 2 நம்பர் 3 நம்பர் நான் கொடுத்துட்றேன். பாருங்கள், நீங்கள் அதையும் ஒரு இதில் பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட் ஒரு அப்படியே ரேண்டமாக நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணாலும் சரி தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 5 3 1. ஸோ நான் இங்கே கட் நம்பர் ஸ்ட்ராங் நம்பர் இது 2 இது கொடுத்துருக்கேன். கட் நம்பர் 0 2 8, இதில் பார்த்தீங்கன்னா 5 3 1. ஸோ ஏபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ் பண்ணதில் நாளைக்கு இதில் வந்து ஒரே ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த 7க்கு வந்து 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து இந்த 7க்கு சி போர்டில் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஏபிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 செட்டு நான் கெஸ் பண்ணி காமிச்சிட்றேன். 552 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 918. நான் ஒரே ஒரு செட்டு ட்ரை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ட்ரைக்கு தான் சொல்கிறேன். டபுள் நம்பர்ஸு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் மோஸ்ட்லி நாளைக்கு. சரிங்களா? 230. ஸோ 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் வந்து 5087 இதுதான் ரிசல்ட்டு. ஸோ இந்த 5க்கு நான் எடுத்திருக்க நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 836. சரிங்களா? ஸோ இப்போ டோட்டலாக இதில் கெஸ் பண்ணி பார்த்தோம்னா நாளைக்கு 4 டிஜிட்டில் 89 58. அதே மாதிரி 32 14 69 32. ஸோ 4 டிஜிட்டில் 89 இங்கே வந்து 58 32 14 69 69 32 அப்படிங்கிறது 4 டிஜிட்டில் கொடுத்துருக்கேன். கட் நம்பரும் கொடுத்தாச்சு, ஸ்ட்ராங் நம்பரும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இதையும் உங்களோட கெஸ்ஸிங்கில் வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஏபி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஏபி ஏசி பிசி. சரி, இப்போ இதுக்கு நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். 9/1/2024. சரிங்களா? ஸ்ரீசக்தியில் 397வது ட்ரா. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 10/80. சரிங்களா? ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி 08. சரிங்களா? 08. ஸோ அதனால் ஏபியில் வந்து 55
அப்படியே காப்பியாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சொல்கிறேன். ஸ்ரீசக்தி 9ஆம் தேதி 397வது ட்ராவில் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 10-80 சரிங்களா. சைபர் 8 ஏ போர்டில் 0 பி போர்டில் 8. இந்த ஏ போர்டில் 0க்கு 5 பி போர்டில் 8க்கு 5 ஏபியில் 55 பாஸ் 55 அப்படிங்கிறது தான் வந்து ரிசல்ட்டில் ஓரளவுக்கு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுது. ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏபி 55 ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏசியில் பார்த்தீங்கன்னா அதே இதில் 58 இந்த 7க்கு 8 சரிங்களா. இந்த 7க்கு 8 அதனால் ஏசியில் வந்து 58 ட்ரை பண்ணி பாருங்கள். பிசியை பொறுத்த வரைக்கும் இந்த 8 அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல நான் உங்களுக்கு 5 அப்படிங்கிறது தரேன். பிசியில் 5, ஏசியிலையும் 58, பிசிலையும் 58. ஏன்னா சப்போஸ் போர்டு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அப்படி கொடுத்துருக்கேன். ஏபி 55, ஏசி 88, பிசி 88. ஸோ இதில் ரெண்டுலேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் உங்களோட கணிப்புகளில் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். மற்றபடி இந்த நம்பர்ஸில் மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா 25, அதே மாதிரி 91 ஏபியில். ஏசியில் பார்த்தீங்கன்னா 20, 92, 28. பிசியை பொறுத்த வரைக்கும் 58 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 18, 34, 52. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். க்ளூ வந்து இதுதான் நண்பர்களே. 9/1/2024 ஸ்ரீசக்தி 397வது ட்ரா. அதோட ரிசல்ட்டுக்கு என்ன எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சரிங்களா. அவ்வளோதான் நண்பர்களே. கட் அண்ட் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். கட் நம்பரும் கொடுத்துருக்கோம், ஸ்ட்ராங் நம்பரும் கொடுத்துருக்கோம், ஏபிசி கொடுத்துருக்கோம், 4 டிஜிட்டு சிம்பிளாக கொடுத்துருக்கோம். ஏபி ஏசிபிசி நாளைக்கு டபுள் நம்பர்ஸுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு செட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதை நீங்கள் உங்களோட கணிப்பில் வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. சிம்பிளான லாஜிக் தான், சிம்பிளான கெஸ்ஸிங் தான். உங்கள் இதோட நம்பர்ஸ்லாம் உங்களோட கணிப்புகளில் இருக்கிற பட்சத்தில் மறக்காமல் என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சிம்பிளாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதே மாதிரி கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். அதிகபட்சமாக நம்பர்ஸ் போட வேணாம். சிம்பிளாக இதில் இருக்கிறது இந்த உங்களுக்கு ஓரளவுக்கு மேட்சிங்காக இருக்குன்னா ஜஸ்ட்டு நம்ம கொடுத்ததில் ஒரு 2 செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. இதான் நம்ம கொடுத்துருக்க நாளைக்கு 50-50 சைபர் 85 ட்ரா. அதுக்குரிய கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். சிம்பிளாக கொடுத்துருக்கோம். ஏபிசி ஆல் போர்ட் எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்கோம் நண்பர்களே. உங்களுக்கு நம்மளோட சேனல் இருக்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஒரு சூப்பரான வெற்றியோட முயற்சி தான் அடுத்த வெற்றிக்கு ஒரு வித்து. அதனால் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.